வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவரட். என்னோடய ஜேர்னியை இந்த ஸ்வீட் பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ½ டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் பச்சரிசி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கலாம். அரிசி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பாசிப்பருப்பு, பச்சரிசி எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா கொதி வந்ததும் மேலே அந்த இதை எடுத்து விட்டால் இன்னும் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். அரிசியும் பருப்பும் வெந்ததும் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் கல் மண் எதுவும் இல்லாத வெல்லம், அதனால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். மண் இருக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டணும். அதை நல்லா வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும். அரிசி பருப்பு வெல்லம் எல்லாம் நல்லா சேர்ந்து வர வரையும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்ல அயன் சத்து இருக்குது. ஏலக்காய் வெறும் ஸ்மெல்லுக்காக மட்டும் இல்லை, நம்ம உடம்போட சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தும். பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததும் கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். சுக்கு நல்லா ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்க்குறதுக்கு சுக்கு சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடியானதும் லாஸ்ட்டாக நெய்யில் நம்ம முந்திரியும் தேங்காயும் தாளித்து போட்டுக்கலாம். நெய் குட் கொலஸ்ட்ரால். நெய்யில் முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆனதும் அது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் நெய்யில் வறுத்த அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ரெடி பண்ண பொங்கலோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், எந்த மாதிரி கலரு நல்லா வந்திருக்குது. இப்போ சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் இது நல்லாயிருக்கும். இனிப்போடு ஸ்டார்ட் பண்ணுற என் ஜேர்னிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.